ராஜாதித்தன். அத்தியாயம் 4. கல்வெட்டு தகவல். திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் பராந்தகரின் 35ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்றில் அவரது மூத்த மைந்தரான கோதண்டராமர் என்பவர் நந்தா விளக்கெரிக்க தந்த பொன் பற்றிய நிபந்தத்தினை குறிப்பிடுகிறது. இந்த கோதண்டராமர் எனும் பெயர் இளவரசனான ஆதித்தரின் இயற்பெயராகும். பாலாற்றிற்கு வடக்கே, புங்கனூருக்கு மேற்கே, காலத்திக்கு கிழக்கே இடையில் அமைந்திருந்த நிலப்பரப்பே பெரும் வானகப்பாடி. இதை ஆண்டவர்கள் வானர்கள். பரிவி என்ற நகரத்தினை தலைநகரமாக கொண்டு வானர்கள் நாட்டினை ஆண்டு வந்தான் விஜயாதித்தன் என்ற மன்னன். அவனுடைய மைந்தனான இளவரசன் விக்ரமாதித்தன். வசந்த விழா முடிந்து 2 திங்கள் கடந்திருந்த நிலையில் தமது நாட்டின் நிலவரம் குறித்து அவையினரோடு விவாதித்து கொண்டிருந்தான் விஜயாதித்தன். கவலைக்கிடமான சில செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன அரசே என்றார் பிரதம அமைச்சர். அப்படி என்ன செய்திகள் வருகின்றன அமைச்சரே கேட்டான் இளவரசன் விக்ரமாதித்தன். சோழம்தான் நமக்கான மிக பெரிய கவலை இளவரசே. நமக்கு எதிராக படை திரட்டுகிறார்கள் என்ற தகவல்கள் வந்த வண்ணமே உள்ளன. நாமும் தயாராக வேண்டிய வேளை வந்துவிட்டது என்றான் இடதுபுறமாக இருந்த முதன்மை தளபதி ஒருவன். இதில் கவலைப்படும் அளவிற்கு என்ன உள்ளது? எதிரிகள் தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது இயல்புதானே. அதிலும் சோழம் தன்னுடைய எல்லை பரப்பினை விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பேராசையால் எவரோடு மோத நினைக்கிறான் என்பதை உணராமல் போய்விட்டான் போலும். வானர்குல வீரர்களின் வீரம் நானிலமும் அறியும் என்பதை மறந்துவிட்டான் சோழன் என்றான் இளவரசன் விக்ரமாதித்தன் ஏளனமாக. அத்தனை எளிதாய் ஒதுக்கிவிடக்கூடிய விஷயமில்லை இளவரசே. சமீப காலமாக சோழத்தின் வளர்ச்சி சற்று மிரளவே வைக்கிறது. பராந்தகன் தலைமை ஏற்ற பின் சோழர் படை செல்லும் இடமெல்லாம் வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை என்கிறார்கள் என்றார் அமைச்சர். நீங்கள் எல்லோருமே ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். நம் மீது எவர் படையெடுக்க நினைப்பினும் ராஷ்டிரகூடம் நம் துணைக்கு வரும். ஏற்கனவே சோழத்தோடு பெரும் பகை கொண்டிருக்கும் ராஷ்டிரகூடம் இப்படி ஒரு வாய்ப்பினை விட்டுவிடுமா என்ன? வேகமாக கேட்டான் விக்ரமாதித்தன். அது மட்டுமல்ல, வைதும்பர்களும் நமக்கு துணை நிற்பார்கள் இந்த விஷயத்தில் என்றான் தளபதி உற்சாகமாக. சோழனின் விரோதிகள் நம்மோடு இணைவார்கள் என எண்ணி உற்சாகப்படும் நீங்கள் நமது எதிரியாக நிற்கும் கங்க நாட்டினை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள் என்றான் மன்னனான விஜயாதித்தன். அது பற்றி யோசிக்காமல் இல்லை அரசே. இம்முறை நமக்கு எதிராக கங்க மன்னன் திரும்ப வாய்ப்பில்லாமல் செய்துவிடலாம் என்றார் அமைச்சர். எப்படி இதனை உறுதியாக சொல்கிறீர்கள் என்று கேட்டான் விஜயாதித்தன். ராஷ்டிரகூடம் நம்மோடு இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் அரசே. அதனை மீறி கங்க நாடு இந்த போரில் இறங்காது என்ற நம்பிக்கைதான் என்றார் அமைச்சர். நமக்காக கங்க நாட்டினை தடுத்து நிறுத்துவாரா ராஷ்டிரகூட மன்னர்? அதனை செய்ய வைக்க ஒரு வழியுண்டு அரசே. ராஷ்டிரகூடத்தோடு மன உறவு கொண்டுவிட்டால் நமக்காக அவர்கள் வந்துதானே ஆக வேண்டும். நமது இளவரசர் விக்ரமாதித்தனுக்காக ராஷ்டிரகூட இளவரசியை பெண் கேட்போம். தற்போதிருக்கும் நிலையில் மன்னரின் தம்பியான அமோகவர்ஷருக்கு மருமகனாக செல்ல நம் இளவரசரை தவிர வேறு எவருக்கு தகுதியுண்டு? பெருமையாக கேட்டார் அமைச்சர். நல்ல யோசனைதான். இதனால் வேறு சில அனுகூலங்களும் உண்டு நமக்கு. சோழத்தின் படை வலிமை பற்றி சரியான தகவல்கள் இல்லாத நிலையில் ராஷ்டிரகூடத்தின் பெரும் படை நமக்கு அவசியம். சோழத்தின் மேல் அவன் கொண்டுள்ள வெறுப்பினை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டே ஆக வேண்டும் என்றான் மன்னனான விஜயாதித்தன். அப்படியாயின் நாளையே இது பற்றி பேச ராஷ்டிரகூடம் செல்ல வேண்டியிருக்கும் அரசே. நல்ல காரியங்களை தாமதிப்பது நல்லதல்ல என்றார் அமைச்சர். இல்லை அமைச்சரே, இந்த விஷயத்தில் அவசரம் வேண்டாம். நமது அணுகுமுறை தவறாகிவிடக்கூடாது. சிறிது பிசகினாலும் விளைவுகள் விபரீதமாகிவிடும். இன்னும் 2 தினங்களில் நானே ராஷ்டிரகூடம் புறப்பட இருக்கிறேன். அந்நாட்டின் இணை அரசனான எனது நண்பன் கிருஷ்ணனை முறைப்படி அறிவிக்கும் விழா நடக்க இருக்கிறது. எனக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறான் கிருஷ்ணன். அவ்விழாவில் கலந்து கொள்வது போல சென்று அவன் மூலமாகவே இவ்விஷயத்தை அணுகி முடிவு என்ன என்பதனை தெரிந்து கொண்டு வருகிறேன் என்றான் இளவரசன் விக்ரமாதித்தன். என்ன, கிருஷ்ணன் இணையரசனா? தற்போதைய மன்னர் இந்திரனின் மகன் கோவிந்தன் உள்ளானே. அவனை விடுத்து சிற்றப்பா அமோகவர்ஷரின் மகனை எப்படி இணையரசனாக்குகிறார் இந்திரன்? ஆச்சரியமாக கேட்டார் விஜயாதித்தன். ஆட்சி உரிமை தனக்கும் வேண்டுமென கோரி பிரச்சனை செய்கிறார் அமோகவர்ஷர். அவரை சரிக்கட்டத்தான் இந்த முடிவு. ராஷ்டிரகூட நிர்வாகத்தினை 2ஆக பிரித்தாள முடிவு செய்துள்ளார்கள் போலும் என்றான் விக்ரமாதித்தன். ஆகா, அருமையான முடிவு.
ஆனால் பாவம் சோழன்தான் ஏமாந்தான் என கூறி சிரித்தார் விஜயாதித்தன். சோழம் ஏமாந்ததா? என்ன சொல்கிறீர்கள் தந்தையே? ஆம், ஒற்றர்கள் மூலம் இப்போதுதான் தகவல் வந்தது. கோவிந்தன் தான் அடுத்த ராஷ்டிரகூட அரசன் என நம்பி தன் மகள் வீரமாதேவியை அவனுக்கு மணமுடித்து கொடுக்க உள்ளானாம் சோழன். இரு தரப்பிலும் சம்மதம் என்றே தோன்றுகிறது என்றான் விஜயாதித்தன். நாம் நினைப்பதை எப்படியோ அறிந்து கொள்கிறான் இந்த சோழன். நமக்கு முன்பே காயை நகர்த்தி விடுகிறான். சோழமும் ராஷ்டிரகூடமும் மீண்டும் மன உறவு கொண்டால் நம் நிலை என்ன என்பதை யோசித்தீர்களா தந்தையே? கோபமாக கேட்டான் விக்ரமாதித்தன். ஒன்றும் ஆகாது. சோழம் பெண் கொடுக்க போகிறது, நாம் பெண் எடுக்க போகிறோம். நம் பேச்சை தான் கேட்டாக வேண்டும் ராஷ்டிரகூடம். அது மட்டுமல்ல, இணை அரசனாக பொறுப்பேற்க இருக்கும் கிருஷ்ணன் உனது நண்பன் தானே? உனக்குத்தானே ஆதரவு தருவான். தானாகவே வந்து வலையில் மாட்டுகிறது சோழம் என்று கூறி சிரித்தான் விஜயாதித்தன். அப்படியாயின் நாம் எடுத்த முடிவினை செயலாக்க ஏதும் தடையில்லையே. அருமையான முடிவு நம்முடையது. நாமவே இறங்கி போக வேண்டிய சூழ்நிலையும் இதில் வராது. கூடவே அவர்களின் முடிவினையும் தெளிவாக தெரிந்து கொள்ள இயலும். அவசரப்பட்டு நாமவே பெண் கேட்டு செல்ல அவர்கள் மறுத்துவிட்டால் இருபுறத்து உறவிலும் தேவையற்ற விரிசல் வந்துவிடும். இளவரசன் கூறுவது போல அவர்களின் எண்ணத்தை முதலில் அறிந்து கொள்வதே சிறந்தது என்றான் விஜயாதித்தன். எப்படியோ எது நடப்பினும் நல்லதாகவே நடந்தால் சரிதான். சோழத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டிய காலகட்டம் இது. இப்போது செய்யாவிடில் நாம் அனைவரும் அடையாளமே இன்றி போய்விடுவோம் வருங்காலத்தில் என்றான் தளபதி. அப்படி ஒரு காலம் நடக்காது தளபதியாரே. நீங்கள் நமது படைகளை தயார்படுத்துங்கள். வைதும்ப மன்னருக்கு தகவல் அனுப்பிவிடுகிறேன். அவரையும் நம்மோடு இணைத்து களம் காண வேண்டுகிறேன். சோழத்தினை வீழ்த்த நாமே போதும் என்றாலும் ஒரு அவசரத்திற்காக ராஷ்டிரகூடர்களின் உதவியை எதிர்பார்ப்பது, அதுவும் கங்க மன்னன் பிருத்விபதியை தடுத்து நிறுத்தத்தான் என்றான் மன்னனான விஜயாதித்தன். இன்னொரு செய்தி தந்தையே. கங்க நாட்டு கிளை வழி இளவரசர்களில் இளையவனான பூதுகன் நம்மோடு நிற்பான் என்றே தோன்றுகிறது. வசந்த விழாவில் ஓரளவு நல்ல முறையிலேயே பழகினான் என்னோடு. அவனை வைத்தும் ஏதாவது செய்யலாம் என்றான் விக்ரமாதித்தன். ஆகா, இது நல்ல செய்தி. அடுத்த தலைமுறை இளவரசர்களில் ஒருவனை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டால் நினைத்ததை செய்ய முடியும் நம்மால். மூத்தவனான ராஜமல்லன் எப்படி? நம்மோடு முரண்பட்டுதான் இருக்கிறான். எதிரி என்ற நோக்கில்தான் அவனது பார்வை உள்ளது. பூதுகனை கூட என்னோடு அதிகம் நெருங்காமல் பார்த்து கொண்டான். அதற்காக கவலைப்பட ஏதும் இல்லை. பிருத்விபதிக்கு பிறகான காலத்தில் நாம் பூதுகனுக்கு துணை நின்று அவனை அரசனாக்குவோம் என்று ஆசை காட்டுவோம். நம்பும்படி உறுதியளிப்போம். தேவையெனில் அதை நிறைவேற்றவும் செய்வோம் என்றான் விக்ரமாதித்தன். நன்றாக யோசித்திருக்கிறாய் மகனே. திறமையாகவும் செயல்படுத்த வேண்டும் இதனை. நீ நினைப்பது போல நடந்துவிட்டால் கங்க நாட்டு படையும் வரும் காலத்தில் நம்மோடு இணைந்தால் ஒரு பேரரசாக உருவாகிவிடும் நமது வானர தேசம் என்றான் விஜயாதித்தன் மகிழ்வோடு. நிச்சயமாக இது நடக்கும் தந்தையே. அதற்கான வழிமுறைகளை திட்டமிட்டு செயல்படுத்துவோம். முதலில் ராஷ்டிரகூடத்துடனான மன உறவு, அதனை முதலில் முடிப்போம். இன்றிலிருந்து 3வது நாள் நான் புறப்படுகிறேன் ராஷ்டிரகூடத்திற்கு. எதற்காக செல்கிறேனோ அதனை சிறப்புற முடித்துவிட்டு திரும்புகிறேன் என்றான் விக்ரமாதித்தன். சோழர் குல பிதா மகனான எனது பெயரை கொண்ட விஜயாதித்தன் தன் மகனுக்கு ராஷ்டிரகூடத்தில் பெண் எடுத்து பல்லவரை எதிர்க்க பயன்படுத்தி கொண்டான். தன் நாட்டினையும் நிலைநிறுத்தி கொண்டான். மீண்டும் அதே வரலாற்றினை நடத்தப் போகிறோம் நாம். அதே ராஷ்டிரகூடத்திலிருந்து பெண் எடுத்து சோழத்தை வீழ்த்தி நம்மை நிலைநிறுத்துவோம் என்றான் விஜயாதித்தன் உற்சாகமாக. மனிதர்களின் எண்ணங்கள் அனைத்தும் அப்படியே நடந்துவிட்டால் காலத்திற்கான கணக்கு என்று எந்த ஒரு தேவையும் இருக்காது. இவர்கள் இங்கே திட்டமிட்டு கொண்டிருந்த அதே வேளையில் விதியானது தனது மற்றொரு விளையாட்டை துவங்கி இருந்தது ராஷ்டிரகூடத்து அரண்மனையில். அதன் அப்போதைய அரசனான இந்திரன் தனது மகனான இளவரசன் கோவிந்தனுடன் பேசிக் கொண்டிருந்தான். வசந்த விழா முடித்து வந்தவுடன் முக்கிய செய்தி ஏதேனும் கூறுவாய் என நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் மகனே என்றான் இந்திரன். முக்கிய செய்தி என்பதை விட நமக்கு நலம் பயக்கும் செய்தி ஒன்று உள்ளது தந்தையே. நமக்கு என்பது நாட்டிற்காகவா உனக்காகவா என்பதை கூறு என்றான் இந்திரன் புன்னகையோடு. சோழ தேசத்தின் செல்ல மகளை கண்டேன் அங்கு. நம் குலத்திற்கு தகுதியானவள். மன உறவு கொண்டால் இரு தேசத்திற்கும் இடையே இருக்கும் பகை குறையலாம். முன்பு போல உறவினை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றான் கோவிந்தன். இது அவசியம்தானா கோவிந்தா?
நன்றாக யோசித்தாயா? நம்மவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? ஏற்கனவே என் தங்கை இளங்கோ பிச்சியை அவ்விடத்தில் மனம் செய்து கொடுத்ததிலேயே பிரச்சனை வேறு உள்ளது என்றான் மன்னனான இந்திரன். அதை மனதில் வைத்துதான் சொல்கிறேன். தங்களின் தம்பியான அமோகவர்ஷர் ஒருபுறம் தன் பங்கிற்கான ஆட்சி உரிமையை கோரி நிற்கிறார். நீங்களும் அவனது மகனான கிருஷ்ணனை இணை அரசனாக நியமிக்க உள்ளீர்கள். இந்நிலையில் நமக்கென்று ஒரு வலிமையான உறவு தேவை. நாளை எதுவும் நடக்கலாம் என்ற பின் இது போன்ற உறவுகள்தான் நம்மை வலிமைப்படுத்தும் என்றான் கோவிந்தன். புரிகிறது. ஆனால் நீ கவலைப்படும் அளவிற்கு எதுவும் நடந்தும் விடாது. ராஷ்டிரகூடத்தின் நிர்வாகத்தினை இரண்டாக பிரித்து குந்தள நாட்டிற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு உன்னை அரசனாக நியமிப்பேன். எஞ்சியுள்ள பகுதிகள் என் கட்டுப்பாட்டில் இருக்கும். எனக்கு பிறகான ஆட்சியினைத்தான் கிருஷ்ணன் ஏற்பான். அப்படித்தான் அமோகவர்ஷனிடம் பேசியிருக்கிறேன் என்றான் இந்திரன். தங்களது காலம் வரை எந்த பிரச்சனையும் நேராது தந்தையே. தங்களுக்கு பிறகான காலத்தில் நிச்சயமாக பிரச்சனை வெடிக்கும். கிருஷ்ணன் அமைதியாய் இருக்க மாட்டான். தனது தந்தையான அமோகவர்ஷரை ராஷ்டிரகூட பேரரசராக்குவேன் என்று குலதெய்வத்தின் முன்பு சூளுரை செய்திருக்கிறானாம். பழகும் போது இனியவனாக தெரிகிறான் என்பதற்காக முழுமையாக நம்பிவிடுதல் இயலாது தந்தையே. அப்படி ஒரு நிலை வரும்போது சோழம் போன்றதோர் அரசின் பலம் நமக்கு தேவைப்படும் என்றான் கோவிந்தன். மகன் கூறுவதை ஆழ்ந்து யோசித்தான் இந்திரன். அவனது பேச்சில் நாளை நடக்கவிருப்பது இதுதான் என்பது தெளிவாகவே தெரிந்தது. எனில் தனித்து நிற்கப் போகும் தன் மைந்தனுக்கு சோழத்தின் உறவு என்பது பெரும் பலம் என்பதும் புரிந்தது. நல்லது மகனே, நீ சொல்வதுதான் சரி. இதற்கான முயற்சிகளை விரைவில் துவக்குகிறேன். மனமொத்து உடன்படாவிட்டாலும் உனக்காகவும் நம் நாட்டு மக்களுக்காகவும் இதை செய்வது அவசியமாகிறது. சோழ மன்னரான பராந்தகரிடம் இது பற்றி பேசுகிறேன். அவருக்கும் நம்மோடு உறவு கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் உண்டு என்று இந்திரன் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலானான். காலமும் இம்முடிவிற்கு சாதகமாக நிற்க ராஷ்டிரகூட இளவரசனான கோவிந்தனுக்கும் சோழத்தின் இளவரசியான வீரமாதேவிக்கும் இனிதே திருமணம் நடந்தேறியது. திருமணம் முடித்த கையோடு தனது ராஜ்யத்தின் குந்தள நாட்டிற்கு உட்பட்ட பகுதிகளை எல்லாம் இணைத்து அதற்கு மன்னனாக தனது மகன் கோவிந்தனை முடிசூட்டினான் இந்திரன். கூடவே அமோகவர்ஷரின் மகனான கிருஷ்ணனை இணை அரசனாக்கும் விழா குறித்து நாள் குறித்தார். குந்தள நாட்டின் மன்னனாக பொறுப்பேற்ற கோவிந்தன் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்தான். தான் வேறு, தனது தந்தையாளும் ராஷ்டிரகூடம் வேறு என்பதாக நடந்து கொண்டான். உள்நாட்டு பிரச்சனைகள் ஆங்காங்கே தலை தூக்க ஆரம்பித்தன. சோழம் தம்மோடு இருக்கிறது என்ற தைரியத்தில் நீதி நெறியினை மறக்க ஆரம்பித்து தான் தோன்றித்தனமாக செயல்பட அவனது நாட்டு மக்களே அவனை வெறுக்க ஆரம்பித்தனர். இது போன்ற நிகழ்வுகளால் மனம் வெதும்பிய மன்னர் இந்திரர் நல்லதோர் நாளில் விண்ணுலகம் பயணித்தார். தலைவனை இழந்த ராஷ்டிரகூடம் திணற ஆரம்பித்தது. இதுதான் சமயம் என தனது தந்தையான அமோகவர்ஷரை ராஷ்டிரகூட மன்னராக பிரகடனம் செய்தான் கிருஷ்ணன். அதை ஏற்காத கோவிந்தன் ஆட்சிக்கு உரியவன் நானே என்ற கோபத்தோடு கிருஷ்ணனை நோக்கி படையெடுத்தான். ஒரே தேசத்தின் இரு பெரும் சக்திகள் மோதிக்கொண்டதில் கிருஷ்ணனின் படையானது வெற்றி தேவதையை தன்னோடு கொண்டு செல்ல குந்தள நாட்டினையும் இழந்து தனது மனைவியான வீரமாதேவியின் சோழ தேசத்தை தஞ்சமடைந்தான் கோவிந்தன். எந்த ஒரு மன உறவினால் சோழமும் ராஷ்டிரகூடமும் இனி இணைந்தே இருக்கும் என காலம் உருவாக்கியதோ அதனை கோவிந்தனை வைத்தே தகர்த்து எறிந்தது விதி. மீண்டும் விரோதிகளாயினர் ராஷ்டிரகூடமும் சோழமும். இது நடந்து முடிந்த ஒரு வருட காலத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதி காத்தாள் ரேவகா. இப்படியே போனால் நாம் நினைப்பது ஒரு காலம் நடக்காது என்பது புரிய வர மன அழுத்தம் அதிகமானது அவளுக்கு. காண்போரிடம் எல்லாம் எரிந்து விழ ஆரம்பித்தாள். எப்போதும் கோபமாகவே நடந்து கொண்டாள். மெல்ல மெல்ல அவளது மனநிலையும் இயல்பும் மாறிக்கொண்டே வருவதை புரிந்து கொண்ட இளங்கோ பிச்சியார் இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ராஷ்டிரகூட மன்னரும் தனது சிற்றப்பாவுமான அமோகவர்ஷரை அணுகினால் இது குறித்து. என்ன விளையாடுகிறாயா நீ? எவரிடம் எது பற்றி பேசுகிறாய் என்பதாவது உனக்கு தெரிகிறதா? அண்ணன் மகளாகிய உன்னை சோழ நாட்டின் மருமகளாக்கிய பாவத்திற்கான தண்டனையே இன்னும் தீரவில்லை எனும்போது என் செல்ல மகளாகிய ரேவகாவையும் சோழத்தின் மருமகளாக்க வேண்டும் என்று என் முன் கேட்டு நிற்க என்ன தைரியம் உனக்கு? ஆவேசப்பட்டார் ராஷ்டிரகூடத்து மன்னரான அமோகவர்ஷர். அவர் எதிரே தலை குனிந்து நின்றிருந்தார் இளங்கோ பிச்சியார். நான் கூற வருவதை சற்று பொறுமையாக கேளுங்கள் சிற்றப்பா. நம் ரேவகா விருப்பப்பட்டு விட்டால், சோழத்தின் இளவரசனிடம் மனதை பறிகொடுத்து விட்டால், அதையும் சற்று யோசிக்க வேண்டுமல்லவா என மெல்லிய குரலில் கூறினார் இளங்கோ பிச்சி. அதற்காக
ஆழ்கடலில் தள்ளிவிட சொல்கிறாயா என் மகளை? அவளுடைய வாழ்வும் நாளை உன்னை போலவே வீணாகிவிட வேண்டுமா? அன்று ஒரு ஆதித்தனால் உன் வாழ்வும் உரிமையும் பறிபோனது. உன் மகனுக்கு சோழ அரசாட்சியில் பங்கு கூட அளிக்கப்படவில்லை. இன்று மறுபடியும் ஆதித்தன் பெயர் கொண்ட இன்னொருவன் வந்திருக்கிறான் ரேவகாவின் வாழ்வை பாழாக்க என்று கோபத்தில் வார்த்தைகளை இறைந்தார் அமோகவர்ஷர். ரேவகாதான் விருப்பப்படுகிறாள் என்று சொன்னேனே தவிர ஆதித்தனும் இதற்கு உடந்தை என்று கூறவில்லை என்றார் இளங்கோபிச்சி தெளிவாக. மிகவும் நல்லதாக போயிற்று. தேவையற்ற கற்பனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் என ரேவகாவுக்கு அறிவுரை கூறி திருத்து. அதுதான் நல்லது. எப்போது வாய்ப்பு கிடைக்கும் சோழத்தை பழிவாங்க என்று நான் காத்து கிடக்கிறேன். இங்கு என் எதிரியோடு மையில் கொண்டு வந்திருக்கிறாள் என் மகள் என்று சலிப்போடு கூறினார் அமோகவர்ஷர். உங்களது கவலையினை விரைவில் தீர்க்கத்தானப்பா இந்த திருமணம் என்று கூறியபடியே அந்த அறைக்குள் நுழைந்தாள் ரேவகா. தந்தையிடம் ஒரு மகள் என்ன பேச வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது ரேவகா. அதை மீற நினைக்காதே. மறுக்கவில்லை. அதே சமயம் எனது பக்கத்து நியாயத்தையும் கூறவும் எனக்கொரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் அல்லவா தந்தையே? கோரிக்கையில் நியாயமே இல்லை எனும் போது அது பற்றிய விவாதங்கள் வீணானது ரேவகா. நியாய தர்மம் பேச நான் இங்கு வரவில்லை தந்தையே. இத்தனை வருட காலமாக என் அத்தையார் பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக ஒரு தண்டனையை நாம் அளித்தாக வேண்டுமல்லவா சோழத்திற்கு? இதைத்தான் நான் செய்ய சொல்கிறேன். ராஷ்டிரகூடத்து பெண்ணின் வாரிசு என்பதாலேயே சகல உரிமை இருந்தும் என் மாமன் கன்னரதேவனுக்கு சோழ அரசாட்சி உரிமை மறுக்கப்பட்டதல்லவா? அதற்கு நாம் பழி தீர்க்க வேண்டும் என்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் சோழ மன்னன் பராந்தகர்தானே. அவர் கண் எதிரிலேயே அவரது மகனுக்கே துணைவியாக நான் இருக்க வேண்டும். எனது மகனை சோழ சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும். இதுதான் நாம் சோழத்திற்கு வழங்கும் சரியான தண்டனையாக இருக்கும். அதற்காகத்தான் கேட்கிறேன். தயவு கூர்ந்து இதற்கு ஒப்புக்கொள்ளுங்கள் என்று மன்றாடினாள் ரேவகா. ரேவகா, உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஒப்புக்கொண்டால் போதுமா? எல்லாம் நடந்து விடுமா? பராந்தகன் மறந்தும் கூட ஒப்புக்கொள்வானா இதற்கு? அட, அவனை கூட விடு. நீ விரும்புவதாக கூறும் ஆதித்தன் இதனை ஏற்பானா? இப்படி எவருமே ஏற்காத ஒன்றினை, தவறான ஒரு விஷயத்தினை நான் மட்டும் எப்படி ஒப்புக்கொள்வேன் என்று எதிர்பார்க்கிறாய் நீ? நடக்கவே நடக்காது இது ரேவகா என கண்டிப்போடு எச்சரித்தார் அமோகவர்ஷர். இதுதான் உங்களின் இறுதியான முடிவா தந்தையே? உறுதியானதும் கூட. அப்படியாயின் எனது முடிவினையும் தெரிந்து கொள்ளுங்கள். சிறு வயதிலேயே தாயை இழந்த எனக்கு தாயாய் இருந்து அத்தையார் வளர்த்ததனால் அவர் பட்ட அத்தனை துன்பங்களும் எனக்கு தெரியும். தனக்குரிய உரிமைகளை விட்டுவிட்டு வந்து தாய் வீடான இங்கு அவர் பட்ட அல்லல்களும் தெரியும். அவருக்கான நீதி என்பது சோழத்திற்கான தண்டனை. அதை படை கொண்டு களமாடி வெல்வதால் மட்டும் செய்துவிடல் முடியாது. எதிரியின் கண் முன்னே வாழ்ந்து காட்டுவதுதான் அவனுக்குரிய ஆகச்சிறந்த தண்டனை. அதனை சோழத்திற்கு தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம். அது நிறைவேற வேண்டுமெனில் நான் சோழத்தின் மருமகளாக வேண்டும். என் மகன் சோழத்தின் அரசனாக வேண்டும். இது நடைபெறவே வாய்ப்பில்லை எனும் போது நான் வாழ்வதிலும் அர்த்தமில்லை. விடை கொடுங்கள் தந்தையே. பிறிதொரு பிறவியில் சந்திப்போம் என்ற ரேவகா தன் இடையில் இருந்த குறுவாளை எடுத்து ஓங்கி தன் வயிற்றில் செருகிக் கொள்ள முயற்சித்து கையை ஓங்க சட்டென்று தாவி வந்து அவள் கையை பிடித்து தடுத்து விட்டார் அமோகவர்ஷர். ரேவகாவின் இந்த செயல் அவரை அதிர வைத்தது. கோபத்தில் விம்மலோடு அழுது கொண்டிருந்த ரேவகாவை இளங்கோ பிச்சியார் சமாதானம் செய்து கொண்டிருக்க அந்த பெரிய அறையின் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டு தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார் அமோகவர்ஷர். சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ தீர்மானம் செய்தவராய் ரேவகாவின் அருகில் வந்தார். இதோ பார் மகளே, நீ நினைப்பது போல எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இதற்கு என் மனம் ஒப்பவும் இல்லை. என்றாலும் உன்னை பெற்ற கடனிற்காக இந்த தவறினை செய்ய துணிகிறேன். உன் பொருட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு ஓலை அனுப்புகிறேன் பராந்தகனுக்கு. ஆதித்தனை உனது மணாளனாக்க சம்மதம் கேட்டு ஓலை அனுப்புகிறேன். அதற்கு அவன் அளிக்கப் போகும் பதிலை பொறுத்தே எனது முடிவு. ஒருவேளை சம்மதித்தால் நடக்கப் போவது எல்லாம் உன் விருப்பமே. சம்மதிக்கவில்லை எனில் அதன் பின் எல்லாம் என் விருப்பம். ஒப்புக்கொள்கிறாயா இதனை என்று கேட்டார் அமோகவர்ஷர். நிச்சயமாக ஒப்புக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தந்தையே என்றாள் ரேவகா உறுதியாக. பார்ப்போம் என்ற அமோகவர்ஷர் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவ்விடம் விட்டு அகன்றார். ஒரு காலம் இதற்கு பராந்தகன் ஒப்புக்கொள்ள மாட்டான் என தெளிவாகவே அவருக்கு தெரிந்தது. இளங்கோ பிச்சியாரும் ரேவகாவும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கண் சிமிட்டி சிரித்து கொள்வதை அவர் கவனிக்கவே இல்லை. விதி மீண்டும் தன் அடுத்த நகர்வினை தொடர்ந்தது.
மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.